நீங்க வந்து பேக்ரவுண்டா பாத்தீங்க அப்படின்னா, ஐ மீன் பேக்ரவுண்ட் இல்ல, நீங்க ஒரு லேமேன் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஆனா உன்னிப்பா பாத்தீங்கன்னா இது வந்து 2026 தமிழ்நாடு எலெக்ஷனோட ப்ரீக்வல். விசில் விசஸ் சன்ரைசர்ஸ். ஓகேவா? நேற்று மேட்ச் ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு. அதாவது விசில் ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசியில ஜெயிச்சது யாரு? சன்ரைசர்ஸ். இதுல இருந்தே புரிஞ்சிருக்கணும் 2026 யார் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு. கமெண்ட்ஸ்ல கடிக்க வராதீங்க. நீங்களே பார்த்துட்டீங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத. எப்பவுமே நான் என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு பிளேயரை நான் ப்ளேம் பண்ணவே மாட்டேன். ஒரு மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னா சரி ஓகேடா, டீம் வந்து நம்ம டீமை விட அந்த டீம் சூப்பராக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திப்பேன். ஆனால் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் எப்படி வந்தான் அப்படின்னா, நான் இன்னைக்கு தோப்பேன்டா, தோத்தே ஆவண்டா அப்படின்னு. அவங்க இல்ல விடாத அவன மிஸ்ஃபீல்டு இல்லை. ஒரு லிட்டரலி நம்மளுக்கு 20 ரன் மேல மிஸ்ஃபீல்ட்ல வந்துருப்பான். வைடு 4 போச்சு. எத்தனை வைடு? அவன் அவன் எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே 20 கிட்ட, மினிமம் 15 கிட்ட லிவிங்ஸ்டன் எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே. லிவிங்ஸ்டன் ஆஹ் அவன் எதுக்கு லிவிங்ஸ்டன் இம்பாக்ட் பிளேயர் ஆனானு தெரியல. அதாவது அவன் பண்ண பிளான்ஸ் எல்லாமே சிஎஸ்கே ஜெயிக்கணும். அதாவது அவன் மேட்ச் வந்து தடவிட்டு கொடுக்குறான், நல்லா இது பண்ணிட்டு இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்றான். அந்த பக்கம் மேத்யூ ஷாட்டு, சார் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் ஜெயிச்சு தரேன் உங்களுக்கு அப்படின்னு. மேத்யூ ஃப்ரீ ஷாட் ஹிட், ஆன இன்னிங்ஸும் சரி. ஃப்ரீ ஹிட்டை விடு, ஃப்ரீ ஃப்ரீ ஹிட்டை ஹிட், விடு சொல்ல. ஃப்ரீ ஹிட், ஃப்ரீ ஹிட். நீ வந்து பட் ஆனா இவனுங்களுக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கணும். அந்த இவனுங்க 2014 லசித் மலிங்காவும் அவனும் போட்டு யாக்கர்ஸை நெயில் பண்ணுவானுங்கல்ல, அந்த மாதிரி போட்டு கொடூரமா நெயில் பண்ணிட்டு இருந்தானுங்க யாக்கர்ஸ். இவனும் அதாவது ஓவர்டனுக்கும் சரி தூபேவும் சரி போறானுங்க, அண்டர் த பால் போறானுங்க, முடியவே இல்லை. ஒரே ஒரு மிஸ், இல்லடா இல்லடா. ஒரே ஒரு மிஸ் ஓவர்டன் ஸ்லாட்ல வந்த பாலையும் சரி, ஓவர்டன் மிஸ் வந்துட்டு பண்ணிட்டான். பேட்டிங்ல தீ மாதிரி ஏய் விளாட்னா சீரியஸா சொல்ல போய் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி ஓவர்லாம் வந்து ஈஸிடா, நீ அந்த யாரா? ஓவர்ல மிஸ் பண்ணிட்டானுங்க. அதான் இன்னொன்னு வந்துட்டு நீ நீ வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்த ஆன மாதிரி இருந்துச்சு. அவன் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், ஏதோ ஒண்ணுப்பா, லென்த் எல்லாம் நல்லா தான் போட்டான். இருந்தாலும் நீ வந்து அவனை பேட் பால் பனிஷ் பண்ணல, அவனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்த ஆடின. இன்னொன்னு வந்துட்டு அவன் கிட்டத்தட்ட ஒரு பார்ட் டைமர், அவர் தேர்ட் சீமர் தான்டா அவன் நிதிஷ்குமார் ரெட்டி. உனக்கு சிவம் துபேக்கு இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடி இருந்தா எவனாவது ஏத்துட்டு இருப்பானா? நீ சொல்லு. சிவம் துபேக்கு உன்னால ஓவர் கொடுக்க முடியுமா? இவன்ட்ட அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அதாவது 10 கிலோமீட்டர் இருக்குடா. ஓகே ஓகே, அதை சொல்றேன், அது சொன்னானுங்க தான். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, ஓவர்டன் 15 பால்ல 16 ரன், சிவம் துபே 16 பால்ல 21 ரன், மேத்யூ ஷாட் 30 பால்ல 34 ரன். அதாவது ஓடிஐ நீ ஆடுறீங்க என்ன? ஓடிஐ ஆடி ஆ முடிச்சுட்டு 100 ரன், 100 பாலுக்கு 115 ரன் அடிச்சுட்டு போறது என்ன ஓடிஐடா? நீ பால் சாப்பிடுறது பிரச்சனையே கிடையாது. இப்ப நீ எப்படி சொல்றது, நீ அப்புறம் அதை ஆக்சிலேட் டேய் பண்ணியிருந்த அப்படின்னா வாட்ஸன் கையெடுத்து இன்னிங்ஸ் கூப்பிட்டு. எடுத்துக்கடா. 10 பால் ஆ 0 ரன். ஆ 10 அந்த இன்னிங்ஸ் மனசுல வச்சுக்கோங்கடா. சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தவனும் உள்ள போறப்போ 10 பால் 0 ரன்ஸ் வாட்ஸன் அந்த மேட்ச்ல. அதுவே பால் சாப்பிடுறது முடியிறப்போ, பிரச்சனையே கிடையாது. இன்னிங்ஸ் முடியிறப்போ என்ன 57 பால்ல 115 ரன் அந்த ஆளு. மினி டூ 200 பிளஸ், அரௌண்ட் 200 ஸ்டேக் ரேட். 200 பிளஸ், 200 மேல. 200 பிளஸ். அதனால அந்த 10 பால் எடுத்தா 47 பால்ல 115 ரன் அந்த ஆளு. டேய் கிட்டத்தட்ட 300 யோசிச்சு ஸ்டேக் பாரு. ரேட் கிட்ட. நீ வந்து உனக்கு படல அப்படிலாம் இல்ல. 10 பால் டாட் வச்சுக்கிறியா வச்சுக்க, 2 சிக்ஸ் அடிச்சனா 100 சீக்ரெட் வந்துடும் அடுத்த பால்ல. இவ்வளவுதான். நீ பொறுமையா எடுத்துக்கலாம், எது வேணா பண்ணலாம். மேத்யூ ஷாட் வந்து அபிஷா போவே இல்ல. ஓவர்டன் ஏர்ல அடிக்கணும்னு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணல, பேட் அடியில கொண்டு போல. மேத்யூ ஷாட்டுக்கு போட்டது ஒன்றும் பர்ஃபெக்ட் யார்கர்ஸ் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். இன்னொன்னு வந்துட்டு ஓகே, மேத்யூ ஷாட் வந்த இடம் அப்படி இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு லெக்ல ஃபிளிக் பண்ணதான் கடைசியா அவன் அடிச்ச 4 ஷாட்டுமே லெக்ல ஃபிளிக் பண்ணான். லெக்ல ஏய் ஃபிளிக் பண்ணான், லெக்ல சர்ஃப்ராஸ் கான் ஃபிளிக் ட்ரை பண்ணிட்டு பண்ணான்டா. இப்போ வந்து ட்ரை பண்ணானா? மேத்யூ நம்ம ஷாட் ட்ரை பண்ணது ஒரே ஒரு ம் பால் தான். உன் ஒரே ஒரு பால், அதுவும் அதுவும் கேட்ச், கரெக்டா கையில கேட்ச். ஃபீல்டு அது கரெக்டா டைவ் அப்ப அடிக்கிறான். அப்ப அப்பதான் தம்பி அது பாடா இப்பதான் வாழ்க்கையில ஒளி தெரியுது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அது அதுவும் மிடில் ஒரு மிடில் பண்ணி வழியா ஏர்ல அடிக்கிறான். போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அப்படி ஏர்ல போயிருச்சு அப்படின்னா கரெக்டா கையில கொடுத்துட்டான். சரி, இவன் தான் கையில கொடுத்தான். அதாவது ஓவர் டர்ன் சிக்ஸ் அடிப்பான், ஓவர் டர்ன் சிக்ஸ் அடிப்பான்னு பார்த்தா அன்சுல் கம்போஜ் சிக்ஸ் அடிக்கிறான். நான் பாக்குறேன் அன்சுல் கம்போஜ் இல்ல இல்ல நீயே ஸ்ட்ரைக் வா, ஓவர் டர்ன் ஸ்ட்ரைக் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு ஒரு பினிஷே இல்ல. ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ஆக்சுவலி பதிலா கடைசி ருத்துராஜ் ஓவர் வந்து கெய்க்வாட உட்கார வைங்க. பிரஃபுல்லிங்கே 6 மேட்ச் இல்ல இல்ல தூங்கலனா. பிரஃபுல்லிங்கே ப்ரெஷர்ல இருந்தான். நோ பால்லாம் போட்டான். நீங்க அவனை ஒரு ஷாட் டேய் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவன் ஃபுல் ப்ரெஷர்ல போயிருப்பான். ஏய் ஒரு ஏய் ஒரு ஷாட் கம்போஸ் மேல நீ ஏதாவது. கம்போஸ் நீ குத்த சொல்லுவியா அந்த இடத்துல? அவன் ஏன் ப்ரோ நீ நோ பால் அடிக்கல, ஏன் bro? நீ எப்படா சொல்லலாம் கம்போஸ? கம்போஸ் ஃபுல்லா கொடுத்தான் அவன் அதான்டா, டீமுக்கு. ஓவர்டன் வந்து ஓவர் ஃபுல்லா ஐ மீன் மொதல் பால்ல இருந்து ஓவர்டன் தான் ஆடிட்டு இருக்கான். நீ ஒரு ஷாட் கனெக்ட் பண்ணியிருந்த அப்படின்னா ப்ரெஷர் ஆயிருப்பான். ஏய் அவன் வந்து அவன் யங்ஸ்டர்ரா, அவன் கண்டிப்பா ஏய் ஒய்டு நோ இவ்வளவு பால் போட்டு ரன் வந்திருக்கும்டா. இரு இரு, இவ்வளவு ஏன் 9 பாலுக்கு சம்திங் எவ்வளவு ரன் அடிக்க வேண்டியது இருக்கு?
9 ரன் அடிக்கணும். 9 பாலுக்கு 28 ரன் அடிக்கணும். பாலை விட்டுட்டான். விட்டுட்டு கீப்பர் புடிச்சிட்டான். சிங்கிள் வா அப்படின்னு சொல்லி ஓடவும் இல்ல. சிங்கிள் வான்னு கம்போஸ் சிங்கிள் கூப்பிடுறான். Who the fuck would just அதாவது start a conversation like this அப்படின்ட்டு. 10 பால் 28 ரன்ரா. யாராவது கீப்பர்ட்ட பால் விட்டு பவுலர் இறங்கிட்டு வான்னு சொல்லுவானா? அதாவது இது இது பவுலர் பண்ணியிருந்தா சந்தோஷம். ஏன்னா பேட்மேன் சைக்கு வந்து ஆகணும். ஸோ மாறி பவுலர் ஆகணும். விக்கெட் நீ நிக்க சாக்ரிஃபைஸ் வச்சு பண்ணி மாறலாம். நிக்க வச்சு மாறலாம். நான் கிரீஸ்குள்ள நிக்கிறேன்னா நீங்க இங்க வா, நான் இங்கிட்டு போய் விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்றேன். அப்படியே தான் பண்ணலாம். ஏய் உன் விக்கெட் அவன் விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்றான். நான் அவுட் ஆயிக்கிறேன், கம்பு வச்சு நீ அடிக்க அப்படின்ற மாதிரி. ஏய் உனக்கு எல்லாருமே புரியுதா? ஸ்பீட் டெம்ப்ளேட் தான் போட்டுட்டு இருந்தானுங்க. ஹிட் த பால், ஹிட் ஹிட் த த பால், பால், ஹிட் ஹிட் த த பால். பால். சீரியஸா என்னன்னா இவனுக்கு 3 சர்ஃபாஸ் கான் சீரியஸா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷாட்லாம் மேக் பண்ணான். எப்படின்னா இந்த சிவாங் அவன் போடுறப்போ உள்ள லெக் ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப் வந்து லெக் ஸ்டம்ப் பால வந்துட்டு 4 அடிச்சான். சூப்பரா இன்டென்ட் காமிச்சான். அவன் மேல போறலாம் சொல்ல மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அங்க வரைக்கும் மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. அன்டில் அந்த ருத்ராஜ் சொன்ன அதே 10வது ஓவருக்கு அப்புறம் மாறிச்சு. 10 ஓவருக்கு அப்புறம் மாறிச்சு. அப்படியே மாறிச்சு. இன்னொன்னு வந்து ஆயுஷ் மாத்திரையாவை எல்லா ஆனா சேனலும் சொன்ன நான் மாதிரி தான். ருத்ராஜா வந்து அவ்வளோ ஒரு கிரிட்டிசைஸ், அதாவது ஓகே, அவன் வந்து பண்ண மாட்டியா? பவர் பிளேல 4 அடிச்சான். அவன் இருக்கிற வரைக்கும் மேட்ச்ல கேம் இருந்துச்சுடா, டீசென்டா ஆனான்டா. அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியான ஷாட் பால்டா, வாங்கிட்டு போயிடுச்சுடா. அதுக்கே சொல்லப்பா, அவன் தான் போன ஆ. பால் காலை பிடிச்சிருக்கான். அந்த அது வந்து டிசிஷன் மேக்கிங்ல குறை சொல்லலாம். நான் பேட்டிங்ல சொல்றேன், டிசிஷன் மேக்கிங்ல கண்டிப்பா குறை. அவன் வந்து பேட்டிங்ல அதாவது பேட்டிங்ல பேட்டிங்ல டீசென்டான டேய் நீ கான்ட்ரிபியூஷன்டா. இதுதான்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க உட்காந்து. 150 உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு நீ போய் ஷார்ட் பால் அது வாங்கிடுச்சுடா. ஏன்னா டெபியூ பண்ணி 2வது மேட்ச் ஆடிட்டு இருக்கான். அவன் போடுற பால உனக்கு அடிக்க முடியலன்னு சொல்லுவியா? ஏய் இஷான் உனக்கு மல்லிங்கா எதுல கேப்டன்சி? இஷான் மல்லிங்கா டெபியூ சரி ஆகி அவன் அவன் இஷான் போன வருஷம் மல்லிக் எடுத்து போயிட்டான். சரி அதான் அவனை சொல்ல. ஆஹ் சரி தம்பி இதுக்கு தான்ப்பா காசு கொடுத்து 18 கோடி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அவனை கேப்டன்ல. அடிப்பா ஷார்ட் பால் எதுப்பா உனக்கு பேட்ஸ்மேனா? சரி ஓகே இந்த ஷார்ட் பால் ஓகே. இதுக்கு முன்னாடி அப்புறம் என்ன 6 மேட்ச் என்ன பண்ணாரு? ஐ பேக் மை கேப்டன், அவர் எனக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு பண்ணி வருவார் கொடுத்தாருன்னா வருவார் பை பை பண்றா புண்டை. பை. அதுக்கு தான் அடுத்த உட்கார மேட்ச் வச்சிருக்கோம். அடுத்த மேட்ச் மும்பைக்கு அடிப்பாரு பாருங்க. மும்பைல அடிப்பானா? ஏய் எனக்கு உனக்கு புரியுதா? எனக்கு தேவை வந்து ஒரு 100 ருத்துராஜ் கிட்ட இருந்து ஒரு 100 தேவை இல்லப்பா. எனக்கு வந்து ருத்துராஜ் கிட்ட இருந்து 15 பால்ல ஒரு 35 ரன்னு. அவன் ஏன்னா பவர் பிளேல வந்துட்டு நீ நின்னாறதுக்கு என்ன விராட் கோலியாடா? ஏன்னா எனக்கு எதுக்கு ஒன்ட்டு இருந்து 100 தேவை? முதல்ல எனக்கு ஒன்ட்டு இருந்து ஒரு 15 பால்ல ஷார்ப்பா ஒரு 35 ரன்ஸ் வந்துருச்சுனாலே எனக்கு ஓவரு. நீ வந்து பொறுமையா ஆனா 10 பால் செட்டில் இன்னைக்கு ஆயிட்டா அவன் 15வது பால்ல இன்னைக்கு இருந்து அவன் நான் ஃபுல் இன்னிங்ஸ் ஆடி தான் ஜெயிச்சிருக்கலாம்டா. இன்னைக்கு என்ன அவன் ஃபுல் இன்னிங்ஸ் ஆடி தான். இன்னைக்கு ருத்ராஜ் ஃபுல் ஐ மீன் அவன் ஒரு ஃபுல் 15வது இன்னிங்ஸ் ஓவருக்கு நின்று மேட்ச் ஷாட் வச்சுக்கோங்க. ஆனான்டா. ஃபுல் இன்னிங்ஸ் 30 பால் வரைக்கும் செட்டில் ஏய் ஆயிட்டானேப்பா. ஏய் அடிக்க இவ்வளோ போன இவ்வளோ பால்ல அவுட்டு. இவ்வளவு மட்டமா ருத்ராஜ் ஆடி இருக்க மாட்டான்டா. நீ சொல்ல ருத்ராஜ் 30 பால் சுச்சுவேஷன் பிடிச்சிருந்தா டிபெண்ட்ஸ் 35 தான். ரன் அடிச்சிருப்பானா? அடிக்க 35 மாட்டாங்கறியா? ரன் அடிச்சிருப்பானான்றேன். அடி ஏய் அடி அடிக்க மாட்டாங்கறியா? ஏய் இல்லம்பியா நீ? இல்லடா. அட்லீஸ்ட் 30 பால் 50 அடிச்சிருப்பான்டா அவன். அந்த 15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பான்டா. 30 பால் 50 கியூட் 30 பால் 50 அடிச்சிட்டு போயிருப்பான் அவன். 34 பால் 50 ரன் கூட வச்சுக்கூடா. சரியா? நான் எதுவும் குறை ஆ, சொல்லல. அடிச்சிருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா உனக்கு வந்து அடியில 8 போற அளவுக்கு கேம் கிடையாதுடா இதுன்னு சொல்றேன். உனக்கு இரு 7 கில் ஓவர் இருக்குல்ல. பண்ணிருக்கணும். 17 10 ஓவர்ஸ்ல கில் சொல்றேன். பண்ணிருக்கணும். ம். 10 ஓவர் டு அந்த 7 ஓவர் கேப் இருக்குல்ல. 60 பால்ல இருந்து 18 பாலா மாறுற அந்த ஒரு 42 பால் இருக்குல்ல. அந்த பால்ல என்ன பண்ணிருக்கணும்னா அந்த 24 ரன் கேப்பை வந்து எப்படி பண்ணிருக்கணும்னா அப்படியே குறைச்சிட்டே வந்திருக்கணும். 7 ஓவர்ல வந்துட்டு 2-2-2-2 மேக் பண்ணி அந்த ஒரு 14 ரன் டிஃபரன்ஸை கொண்டு வந்திருந்தேன்னா 3 ஓவருக்கு ஒரு 26 ரன் 25 ரன் வந்து கொண்டு வந்திருந்தேன்னா உனக்கு இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். ஒரு சிக்ஸை வந்துட்டு உனக்கு வந்து அப்படியே கம்மி ஏய் பண்ணிருக்கும். ஒரு பவுண்டரி ஏய் 2 பவுண்டரியும் வந்து உனக்கு க்ளோஸ் ம், பண்ணிருக்கும் கேம். அதாவது 3 ஓவர் 40ன்றது T20 கேம் பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் தான்டா. அது 3 ஓவர் 40 ஏய் அப்படின்னா 3 ஓவர் பேட்டிங் தான்டா 40 விடுறா. ஃபேவரட்ஸ். நீ 3 ஓவர் 40 விடு. அதுவும் 7 அடிக்கலடா, ஓவருக்கு அதுதான்டா 42 தானே டென்ஷன் அடிச்சிருக்க. ஆகுது. 7 ஓவருக்கு 43 அடிச்சு வச்சிருக்கியே. ரன்ன பால் அடிக்க அந்த இடத்துல ஃபுல் ரன்ன பால். எது ஓடி ஆடிட்டு இருக்க? நீ வந்துட்டு என்னன்னா இன்னமும் வந்துட்டு நீ ரிஸ்க் எடுக்க பயப்படுற. ஏன்டா 8 பேர் பேட்ஸ்மேன் வச்சுட்டு உனக்கு ரிஸ்க் எடுக்க துப்புல்ல. ஒரு பால் அதாவது ஏர்ல அடிக்க முடியல சரி, உன்னால. இப்போ வந்து அவன்கிட்ட பும்ரா, எதுக்கு பூயி, சாகசம் பண்ணி பேசுற? ஹேசல்வுட், பும்ரா பும்ரா, பூயி, ஹேசல்வுட் அந்த மாதிரி கொடூரமான போலிங் இருக்காங்க. அதை வச்சு நிறுத்திட்டானுங்க. அதை வச்சு ரன்னே அடிக்க முடியல, கண்டெயின் பண்ணிட்டானுங்கன்னா பரவாயில்ல. அவன் போடுறது யங்ஸ்டர், 2 யங்ஸ்டர்ஸ், சிவாங் குமார் யங்ஸ்டர், இல்ல இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி நான் வந்து யாருக்கும் இவன் 4th யங்ஸ்டர் தான். சீமர். இல்ல அதான் இவன் நீ யங்ஸ்டர் தான். நீ இவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவன் மாட்டிக்கிட்டான். இம்பாக்ட் பிளேயர் உள்ள ஒரு பேட்ஸ்மேன் எட்டு வந்துட்டான். ஆ கிட்டத்தட்ட ஒரு அதான் பார்ட் டைமர் எட்டு அதாவது வந்துட்டான். இரு நான் சொல்லிக்கிறேன். நான் பார்ட் டைமர் எட்டு வந்துட்டான் எஸ்ஆர்ஹெச் மாட்டிக்கிட்டான். எல்லாமே அகேன்ஸ்டா போச்சுடா.
அகைன்ஸ்டா போயிடுச்சு. சரி, நீ என்ன பண்ணிருக்கணும்னா சைட்ஸ் பெருசு தான், ஓகே ஒத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்ஸ் என்னது 78 மீட்டர்ஸ் தான். சைட்ஸ் வந்து கம்பேரிட்டிவா 84 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும், ஒன்ட்ட ஹார்ட் ஹிட்டர்ஸ் பாட்மேன் ப்ளே பண்ற நிறைய பவர் ஹிட்டர்ஸ் இருக்கானுங்க உள்ள. ஓட்டன்னால அட்லைட்ல கிளியர் பண்றான். அட்லைட்ல சைட்ஸ் வந்து சின்னது, பட் ஸ்ட்ரைட் இன்னும் ரொம்ப பெருசு. இதை விட இந்த ஸ்டேடியமோட பெருசு. அப்போ அவன் உனக்கு ஃபுல்லர் லென்த் தான் போடுறான்னு தெரியுது, நீ அதை கன்வெர்ட்டே பண்ணல, ஸ்லாட்ல போட்ட பாடுறா, சிங்கிள் எடுத்துட்டு இருக்கான்டா லாங் ஆன்ல. சிவம் தூபே அதுக்கு மேல. அதான் ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உனக்கு ஏன் இவ்வளோ கிரிக்கெட்ல வந்துட்டு இவ்வளோ என்னன்னா, காண்டாகி இவ்வளோ ஏன் எரிச்சலோட பேசுறோம் அப்படின்னா, இது அதாவது லிட்டரலி ஏய் நம்ம நீ வந்து நீ 90 வின்ன வந்துட்டு நீ 90% குடுத்துட்டு வின் இந்த வந்திருக்க, மேட்ச். ஆ ம் 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 பிளண்டர் பண்ணி ம் தோத்துருக்க. அதுதான் எனக்கு ஆ என்னன்னா, ஆ ஒரு 20 ரன் எரிச்சலாவது வந்துட்டு எங்களுக்கு. ஒன்னு ஷார்ட் பண்ண தெரியல. கடைசி 10 ஓவர்ல உனக்கு 20 ரன், அதுவும் எத்தனை பேட்ஸ்மேன்ஸ் உள்ள இருந்தாங்க உன் கையிலனா, சாலிடா 5 பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்க. 5 பேட்ஸ்மேன் ஷாட்டு, வச்சு சஃப்ராஸு, ஷார்ட், சர்ஃப்ராஸ், ஓவர்டன், சிவம் தூபே அண்ட் இவனும் பிரிவிஸ். பிரீவிஸ், 5 பேரு உன்கிட்ட இருந்தானுங்க. இருந்து 5 பேரை வச்சு ஆளுக்கு 15 ரன் அடிக்க முடியாடா? ஆளுக்கு 15 ரன் அடிக்க முடியா? 10 பால் எடுத்துக்கோ, ஆளுக்கு 10 பால் எடுத்துக்கோ, 50 பால், 15 அடிச்சா 70 ரன் வந்துருச்சு, 75 ரன் வந்துருச்சு. மீதி 10 பால்ல 9 ரன் தான் தேவைப்பட்டிருக்கும். 10 பால் 15 ரன் அடிச்சிருந்தா கூட நான் அதை அடிக்க உனக்கு வக்கு இல்ல அப்படின்றப்போ நீ ஏ டீமுக்குள்ளே இல்ல. அதான் எரிச்சலா வருது. அதாவது இப்போ இந்த மாதிரி ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, 6-3, டிவி அதாவது 6 6-3, மேட்ச்ல 3 மேட்ச் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்கோம். 6-4. ஆ ஆ ஆர்சிபி 6-4, நீ அதாவது 6-3. நம்ம வந்து கண்டென்ஷன்ல இருப்போம். ஓகேடா, இப்ப நாளைக்கு நாளைக்கு மும்பை மேட்ச் மண்டே, அவன் ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க, நம்மளும் அவனும் ஈக்குவல், லிட்டரலி ஈக்குவல். அவனும் 6-2, நம்மளும் 6-2. டக்குன்னு பார்த்தா என்னடா நம்ம மும்பை மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு இருக்கோம். ஆனா மும்பை விட நம்ம பெட்டர் கிரிக்கெட் இருக்கோம் கம்பேரிட்டிவ்லி. டக்குன்னு உனக்கு வந்து இப்ப டக்குன்னு பார்த்தா நீ எல்எஸ்ஜி விட போர் கிரிக்கெட் ஆன மாதிரி இருக்கும் டேபிள் பார்த்த அப்படின்னா. இது ஆனா வந்து வந்துட்டு நீ நீ இப்ப உனக்கு எப்படி இருக்கும்னா, லாஸ்ட் இந்த 10 ஓவர் தான் இந்த டேபிள டிஃபைன் பண்ணும் இந்த வீக்கோட. சரியா, இந்த 10 ஓவர்ஸ் நீ எப்படி ஆடி இருந்த அப்படின்றத பொறுத்தா. எனக்கு வந்து என்ன வருத்தமா இருக்குன்னா, புவர் மைண்ட் செட். அண்ட் பிரீவிஸ் வந்துட்டு ஓகே, அவன் மேல நான் தப்பு சொல்லல, ஏன்னா அவன் ஷார்ட்ஸுக்கு போனா மேல போயிடுச்சு, அவுட் ஆனா ஓகே. தூபே நீ ஒன்றும் ஃபினிஷர் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஃபீல்டிங் 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 பத்தி சொல்லுங்க. தூபே ஃபீல்டிங் ஃபீல்டிங் புண்ட மாதிரி பண்ணான். 100 அடி ஒரு வேணும்னே செட்டப் பண்ணி, செட்டப் கரெக்டா இல்லடா, பிளான் பண்ணி. அபிஷேக் சர்மாக்கு அந்த இடத்துல தான் வைக்கணும் கேட்ச். எத்தனை தடவை அங்க டிஸ்மிஸ் ஆயிருக்கான். எல்லாமே ஆ போட்டு ஆ எல்லாமே பிளான் பண்ணி போட்ட பாரு. புண்டா உன் கையாடா, எதுவுமே பிடிக்க மாட்டியாடா? எனக்கு சீரியஸா வெறுப்பாயுது கைஸ். நீ எங்க நின்னு தொலையாதா அப்படின்ற அளவுக்கு அதாவது சீரியஸா கைஸ். ஏய் ஆயுஷ் மாத்திரை ஆட வச்சு உன்னை உட்கார வச்சிடலாம் போல. நீ பவுலிங் எல்லாம் போட வேணாம், ஏய் இல்லடா, நான் நீ ஆயுஷ் குடுக்குற அந்த மாத்திரை 2 ஓவர் சொல்லல. பரவாயில்ல. ஒரு கேட்ச் விட்டா ஏய் இது இல்ல, அது அந்த விராட் கோலி கேட்ச் பின்னாடி ஓடனாடா. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. அந்த மேட்ச்லாம் நான் அமைதியா பார்த்துட்டு சரி ஓகே நம்ம லூஸ் சரி, பண்ணிட்டோம். டஃபஸ்ட். டஃப் இது அவனுக்கு தூபே அப்படியே ஸ்டாண்டர்டுக்கு அது டஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் நாங்க கம்முனு. விட்டுட்டோம். அதான் ஏன்னா நேரா இதுக்காக வாழ்ந்துட்டு இருக்க. இதுக்காக காசு கொடுத்து கோடி ரூபா கொடுத்து உன்னை எடுத்து வச்சிருக்கான். ஏன்னா அவ்வளவு கோடி 9 கோடி 12 கோடி போட்டு எடுத்து வச்சுட்டு 5-6 கோடி வாங்கு. இதுக்குதான் பண்ணி விளாடுற. இப்ப நான் நான் விட்டேன் அப்படின்னா தத்தி புண்டா நான் விடுறேன், எதுவோ ஒண்ணுப்பா நான் விடுறேன் ஓகேவா. அது 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 மேட்டரே கிடையாது. நீ 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 உள்ளாமா, நீ நீ டேய், நீ அதுக்கு தாண்டா விளாடுற, நீ அதுக்கு தாண்டா கிரிக்கெட்டர் தாண்டா, நீ புடிச்சு தொலையாம்பா. நேரா வந்து கேட்சாம்பா, நெஞ்சில வந்து கேட்ச் ஏன்பா கீழே விடுற? தருண்ராஜ் மாதிரி பேச இப்ப வைக்கிறாங்க. இப்ப நினைச்சிட்டு பாரு, அடுத்த மேட்ச் வந்து ஏப்ரல் 23 எல் கிளாசிக்கோ. இப்ப மும்பை ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் அப்பர் அவ்வளவுதான். ஹேண்ட்ல போயிடும். நம்ம நம்மளை தள்ளி விட்டுருவானுங்க கீழே. நம்ம தொடர்ந்து பேக் டு பேக் 2 லாஸ் ஆயிருக்கும். அவன் அப்படியே ஜெயிச்சுட்டு அப்படியே கிளைம் பண்ணி அவன் மேல போயிடுவான். ஐயோ. இப்போ இப்ப இப்ப பாடுறானா, நான் நான் நாளைக்கு வந்து என்ன ஆகும்னா, இப்ப சப்போஸ் நீ நல்லா பண்ணிட்டு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, நாளைக்கு பிளே ஆஃப்ல வந்து நிக்கும். பிளே ஆஃப்ல வந்து ஏய் இப்போ அப்போ உனக்கு இந்த மேட்ச் எல்எஸ்சிக்கும் இந்த பயங்கரமா ரிக்ரெட் மேட்சுக்கு, ஆகும். மும்பை ஆ எல்எஸ்சி மேட்ச் இருக்குல்ல, பயங்கரமா ரிக்ரெட் ஆகும் உனக்கு. சொல்லு சொல்லு. மும்பை எல்எஸ்சி மேட்ச்ல எவன் ஜெயிச்சாலும் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா எல்லாமே பாயிண்ட்ஸ்ல அதிகமா போயிட்டே இருப்பானுங்க. நீ அவன் ஜெயிச்சா நீ உள்ள போ, நீ வந்து ஜெயிச்சா நீ ஜெயிச்சு தொலைக்கணும்டா. அதுக்கு முதல்ல அதான் ஆ மேட்ரு. ஆ ஆ ஏய் ஆ இப்ப நீ முதல்ல நீ 6க்கு ஜெயிக்கணும். 3னா நீ 50-50ல இருக்க அப்படின்ற ஒரு இதுல இருக்கும். அதுக்கடுத்து நீ மேட்ச் 6க்கு ஜெயிச்சா போனஸ் 3ன்றது பாயிண்ட்ஸ் வரும். எவ்வளவு அழகானது தெரியுமா? நீ அழகான 3 பொசிஷன் பேக் டு தெரியுமா? பேக் ஜெயிச்சிருக்க. 3 பேக் டு பேக் ஜெயிச்சிருப்ப. 2-2 பயங்கரமான கான்பிடன்ஸ்ல இருப்ப. 2 டீம் வந்து ஒரு ஒரு மாதிரி 3 பேக் டு பேக்டா ஜெயிச்சா. ஜெயிச்சிருந்தான்னு சொல்றியா? ஜெயிச்சிருந்தா ஓ ஜெயிச்சிருந்தாப்பா ஜெயிச்சிருந்தா. நான்லாம் நான் பத்து சொன்னா நான் 10 ஓவருக்கு அப்புறம் எப்படின்னா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டேன். அவ்வளவுதான், அடே செர்ரா செர்ரா டப்புன்னு முடிச்சு விடுங்க அப்படின்னு பார்த்தா விக்கெட் விக்கெட்டா விழுது. அந்த ஒரு கேம் ஆடிட்டு இருக்க ஃப்ரண்ட்ல வருவான்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன். சோக்கா எடுதீங்கடா அப்படின்னு சரியான சோக்கு. ஆயிட்டானுங்க. சரியான சோக்கு. ஏதோ ஏபிடி வில்லியர்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏபிடி வில்லியர்ஸ் செமிஃபைனல்ஸ் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு என்னன்னா, சிவம் துபையை பார்த்து ஒரு 4 வார்த்தை கேட்கறேன். ஏன்னா ஸ்பின்னர் போட்டா அடிக்கிறேன்னா அப்ப ரிட்டையர்ட் ஆயிரு, 14 ஓவருக்கு அப்புறம் ஆடாத அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மேத்யூ ஷார்ட்டை டீம்ல இருந்து மேத்யூ தயவு செஞ்சு ஷாட் மனு கொடுக்குறேன், டீம்ல இருந்து தூக்கிடுங்க. அவன் அது ஓப்பனர்னு பச்சையா டீம்ல இருந்து தெரியுது. இல்ல, ஸ்குவாட்ல அவன் இருந்தே கை வச்சு ஸ்குவாட் அனுப்பிச்சு அதான் விட்டுருங்க. டீம்ல கை வச்சு
இது பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா மேத்யூ ஷாட்டுக்கு பதிலா ஊர்வில் பட்டேல்னு ஒரு செம கேண்டிடேட் இருக்கான். அந்த இடத்துல ஏய் ஒரு இன்ஜின் அக்யூலிஷன் இருக்கு. ஆடிந்தாலே அதான் அடிச்சிருப்பான்டா நான் அந்த இடத்துல, அக்யூலேஷன் கடைசியில அக்யூலேஷன் அக்யூலிஷன் கூட வந்து அடிச்சிருப்பான்டா. அடிச்சிருப்பான்டா. ஏதாவது அதான் அக்யூலேஷன் இதர் ஒரு ஃபாரினர் ஸ்லாட்டுக்கு போறியா என்னமோ ஒண்ணு அக்யூலேஷன் போலாம். இல்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கானுங்க, உனக்கு செம செம ஆப்ஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நீ வந்துட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போறியா, இல்ல வேற எதுக்காவது போகணும்னா கூட உனக்கு ப்ரீவிஸ் போடுவான். இல்ல வந்துட்டு எப்படி சொல்றது, மாத்திரை போடுவான். இவனுங்களை வச்சு ஓவர் தள்ளலாம் பாரு. உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குடா. ஏன் ஏன் யூஸ் பண்ண மாட்டான் அதெல்லாம் எனக்கு புரியல. என்னன்னா நீ ஊர்வில் பட்டேலுக்கு போற அப்படின்னா உனக்கு பேட்டிங் ஆப்ஷன் இல்லைன்னா இல்ல, 8 பேர் இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா போன மேட்ச் ஆடின அந்த 11s வந்துட்டு பர்ஃபெக்டா இருந்துச்சு. எப்படின்னா 7 பேர் பேட்ஸ்மேனா, எப்படின்னா அக்யூலேஷனா அப்படியே சப் பண்ண நின்னுட்டு இருக்கான், ரெடியா நிக்கிறான். அக்யூலேஷன் வந்து அடுத்து நான் சப்பா உள்ள வர்றதுக்கு. ஏன்னா உனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, அதுக்கடுத்து விக்கெட் விழுந்தா இதான் லாஸ்ட் ரெகனைஸ் பாரு. அதுக்கடுத்து இம்பாக்ட் பிளேயரா பவுலிங்க்கும் அக்யூலேஷன் தான் உள்ள இருக்க போற. ஸோ பேட்டிங்க்கும் ஆப்ஷனா இருக்கான், எல்லாத்துக்கும் ஆப்ஷனா இருக்கான். நீ ஏன் வந்து அந்த லெவனை ம். சேஞ்ச் பண்ண? நான் இன்னைக்கு தோனி இல்ல நான் வந்து அப்புறம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் டு முகேஷ் சௌத்ரி சூப்பரா போட்டான். 2 ஓவர் 21 2 21 விக்கெட்ஸ். 2 நானா விக்கெட். நான் அதாவது நான் நினைச்சேன் ஐயோ தலையை வந்து கொடுத்துருவான் போல அப்படின்னு பார்த்தா, அவன் இல்ல அது கலீல் அஹமத் பண்ற வேலையை அவன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். ஓகே, பிரச்சனையே இல்லை. அது நான் டீசெண்டா பவுலிங் வந்து இருந்துச்சு. நல்லா இருக்குடா, ஏய் பவுலிங் சூப்பரா நல்லா இருக்குடா. இருக்கா. நீ மேத்யூ ஷாட்டுக்கு 3 ஓவர் 39 போனது வந்துட்டு ஓகே. அது வந்து நீ ஆப்வியஸா நீ ஆஃப் ஸ்பின்னர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேயர் போயிருக்க. அகிலூஷனோட அந்த அந்த ஒரு மித் லெஃப்ட் ஹேண்டர் இது ஏய், ஓகே, அதெல்லாம் ஆ, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது நீங்க வந்து அது அஸ்வின் சேனல்லும் சரி, எந்த சேனலுமே அது பேட்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது மூவ் சரியான மூவ். ஏன்னா 2 ஓவர்ல ரன்னே வரலன்னா நீ தேர்ட் ஓவர் போதான் செய்வ. யாரா இருந்தாலும் அது ஒரு போய் தான் ஆவாங்க. நீ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பேட்ச் பண்றது எவனுமே போலிங் பேட்ச் பண்ணவே இல்லை. ஏன்னா நீ வந்து பவர் பிளேல அவன் 6 ஓவர் 70, அதுல இருந்து நீ புல் பேக் பண்ணி 192 பண்ணிருக்க. ஆனா எஸ்ஆர்எச் அதை விட பயங்கரமான புல் பேக் பண்ணிருக்கானுங்க. அதாவது அதான் ஏய் நமக்கு எரிச்சல் ஆகுது அது எஸ்ஆர்எச் பார்க்கும்போது தான். வந்து அதாவது 10 ஓவருக்கு 111 ரன் ஃபார் த லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். உன் கையில 5 விக்கெட் இருந்தும் 6 விக்கெட் இருந்தும் நீ இந்த மேட்சை தோத்துருக்க. ஆளுக்கு ஒரு 15 ரன் அடிக்க கூட முடியல, ஈஸியா 90 ரன் போட்டிருக்கலாம் போர்ல. ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நாங்க உன்னை ஒரு ஒன்றும் ஜிங்க்ஸ்லாம் ஃபாஸ்டா பண்ணி ஆடி பார்த்து, டக்குன்னு 90 ரன் போடலாம் சொல்லல. 10 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருந்தா கூட இங்க யாரும் நம்ம இதை ஏய் முடிச்சிருப்போம். அப்படி அடிச்சிருந்தா கூட ஜெயிச்சிருப்பானுங்க போலடா. அவன் ஜெயிச்சிருப்பானு. அவன் வந்து கேம் எடுத்துட்டு இல்லடா, போகாம ஆ, ஆ, ஆளுக்கு 10 அடிக்க போய் சர்ஃப்ராஸ் சூப்பரா போயிருந்தான். ம். என்னோட என்னோட இது என்னன்னா 14 பாலுக்கு 20 ரன் அடிச்சா டீம் ஜெயிச்சிருச்சு. சர்ஃப்ராஸும் அவனும் ஈக்குவலா போயிருந்தாங்க. எப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. இவன் 17 ரன், இவன் 24 ரன் அப்படின்னா ருத்துராஜ் வந்து 19 ரன்ல அவுட் ஆயிருந்தான். இவன் அந்த 3 ரன் அவனுக்கு கொடுத்துட்டு 1 ரன் அவனுக்கு கொடுத்தா 20 20 20ன்னு வந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு இது ஏய் சரியா. இவதான்டா இவன் இந்த மேத்யூ ஷாட்டு. சரி விட்றா, ரொம்ப பேசிட்டோம். அவனை உட்கார இன்னொன்னு வச்சிருவாங்க அடுத்த மேத்யூ மேட்ச். ஷாட்டோட அடுத்த ஷார்ட் மேட்ச் செலெக்ஷன்ஸும் சரி, எனக்கு வந்துட்டு சுத்தமா வந்துட்டு அவனுக்கு ஏய் தான் அவனுக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனே கிடையாது இப்ப மேத்யூ ஷாட். சஃப்ராஸ் கான் அவுட் ஆனது, பிரேவிஸ் அவுட் ஆனது யார் காரணம்? மேத்யூ ஷாட் தான் காரணம். ஏன்னா இவன் இந்த பக்கம் பால் ஷாட். இப்ப பிரேவிஸ் ஏன் ஷாட்டுக்கு போனா சொல்லு? பிரேவிஸ் ஏன் ஷாட்டுக்கு போனா? ஏன்னா இந்த வந்த பக்கம் 2வது ரன்ஸே பால் வரல. எதுக்குடா ஷாட்டுக்கு ஆ போனோம்? ஆ ஏன் ஷாட்டுக்கு போனா பிரேவிஸ்க்கு? ஏன்னா அவனுக்கு வந்து அடிச்சே ஆகணும், ப்ரெஷர் ஏற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா மேத்யூ ஷாட் பால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சிஎஸ்கேக்கு விராட் கோலி இன்னிங்ஸ் தேவையே கிடையாது. இப்போன்னு இல்லை, எப்பயுமே தேவைப்பட்டது இல்லை. ஒரு சைடு நீ ஹோல்ட் பண்ணி ஆடுற அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ருத்துராஜ் கெய்க்வாட் வந்ததுக்கு அப்புறம் அது இருக்கு. ருத்துராஜ் கெய்க்வாடோட கேம் பிளே வந்து ஏன்னா அவன் விராட் ஆக்சிடேட் கோலி மேல பண்ணுவான்டா. பாரு. இப்பதான் ஆக்சிடேட் பண்ண மாட்டான். கரெக்டா ஆக்சிடேட் புரிஞ்சுக்கடா, பண்ற விராட் டைம்ல அவுட் கோலியே ஆயிடுறான். வந்துட்டு எப்போ இனி இது அவனோட கெரியரோட ஸ்டார்டிங்லயும் சரி எண்டிங்ல மட்டும்தான் அப்படி ஆடிட்டு இருக்கான். மிடில் எங்க விராட் கோலி நீ வந்துட்டு ஐயோ ப்ரோ அவர் வந்து ஆக்சிடேட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு ப்ரோ ஏய் ஸ்டார்டிங்ல நான் இருந்துன்னு விராட் சொல்லிட்டு. கோலி சொல்றா, ருத்ராஜ சொல்றேன்டா. அதைத்தானா ருத்ராஜ் சொல்றேன். சொல்றேன். 2021 அதான் கப் அவனோட அடிச்சு மிடில் சொல்றேன். மிடில் கெரியர்ரா, அது ஸ்டார்டிங்டா. 2021 வந்து அவனோட கெரியர் ஸ்டார்டிங்டா. அவன் ப்ரூவ் பண்ணணும். அவன் வந்து ஐயோ நம்ம டீம்ல இருக்கணுமே எல்லாம் பார்க்க மாட்டான். ஏய் ப்ரூவ் பண்ணணும், அடிச்சாடுவோம் அப்படின்னு டுவெண்ட்டி சொல்லிட்டு தான் டுவெண்ட்டி பாத்துட்டு த்ரீலயுமே இருந்தான். நல்லா தான்டா அண்ணா. 2023 நல்லா, 2024லயுமே நல்ல நல்ல டீசென்டான சீசன். 400 ரன்ஸ் ஆன் போர்டு போட்டிருப்பான். அது அந்த நம்ம 2024ல ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே இவன் மேன் ஆஃப் த மேட்ச், இல்ல தூபே மேன் ஆஃப் த மேட்ச். இவன் மேன் ஆஃப் த மேட்ச், தூபே மேன் ஆஃப் த மேட்ச். மாத்துக்கட்டில மேன் ஆஃப் மேட்ச் வாங்கிட்டு இருந்தானுங்க. ஏய் ருத்ராஜ் நல்ல பிளேயர் தான்டா. என்ன நல்ல பிளேயர் கேப்டன்சி இல்லைன்னு தான் பிரஷரா என்னன்னு சொல்லலாம். தெரியல. நல்ல பிளேயர் இல்லைன்னு மட்டமா சொல்லல. ஆடுறான், மட்டமா ஆடுறான். ம், ம், ம். மட்டமா ஆடுற உன்னோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எதுவுமே நல்லா இல்ல. உனக்கு வந்துட்டு நான் நான் என்ன சொல்றேன்னா, நீ நீ வந்து என்ன கம்பேர் பண்ணக்கூடாது அவனோட உட்காந்துக்கிட்டு. எப்படின்னா ப்ரோ நீ ஆடுவியா ப்ரோ, நீ நீங்க உனக்கு யாரு வந்து ப்ரோ? ஏய் நான் கிரிக்கெட்டர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லப்பா. நான் லிட்டில் கிரிக்கெட்டர் லிட்டில் கிடையாது. அப்ரிசியேஷன் ஃபார் திவினாரியா. ஃப்ரெண்ட்ஸ், வருண் சக்கரவர்த்திய போட்டு பிரிக்கிறாங்க. எங்க ஆள் தான் சொன்னாரு, யாருமே சொல்லல. ஸ்ட்ரைட் எங்க ஆள் பேட் தான் நல்லா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். பாருங்க. போயிட்டு அந்த அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், என்ன எவன் மஞ்சாலும் பரவாயில்ல ஸ்ட்ரைட் பேட் போடுறவனா மாட்டிப்பான் அப்படின்னு அந்த அந்த வீடியோலயே சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அடிமேல் வருண் அடி. சக்கரவர்த்தி அடி அவனை வந்து வாங்கிட்டு இருக்கான். எல்லாருமே அடிக்கிறானுங்க. அஹ் அப்ப சரி வந்து சரி, நான் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா என் மேல அது கிடையாதுதான். ஓகே ஒத்துக்கிறேன். அவன் மேல அதுதானே, காசு வாங்கிட்டு தானே அவன் விளாடுறான். உங்க நான் கொடுத்த காசுக்கு 18 வேலையை கோடி பார்க்க சொன்னா 18 கோடி உனக்கு ஒண்ணு சும்மா தரலையாப்பா.
காசு வாங்கிட்டு தானே பல்லாரு. அதுக்குன்னு நீ வந்துட்டு உனக்கு உசுர கொடுத்து அப்படிலாம் நான் யாரவே சொல்லல தம்பி. மேட்ச்ல எப்படி நான் ஆடணுமோ ஒன்றும் வந்து அந்த உன்னை வந்து இதுக்கு ஷேன் ஆடுப்பா. வாட்சன் ஷேன் உன்னை வாட்சன் வந்துட்டு மாதிரி ரத்த கரையோட ஆட சொல்லல. கோல்டன் நாக்கெல்லாம் புல் பண்ண சொல்லல, உடஞ்ச காலோட ஓட சொல்லல, கேதர் ஜாதவ் பண்ண மாதிரிலாம் எதுவும் பண்ண சொல்லல. உனைய நீ போ வேலைக்கு என்னப்பா, உனக்கு உடம்பு இல்லையா உட்காந்துக்க, ரிட்டையர் ஆகிட்டு ஆடணுமா அவனை உள்ள உட்கார வச்சுக்க. இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்பிளான ஒரு 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 கால்குலேஷன்ஸை கொண்டு வாங்க உள்ள. இதான் சொல்லுவேன். நேத்து சிஎஸ்கே ஆனது வந்து ஒரு ஷிட் கேம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு வந்துட்டு எனக்கு ஏன் வந்து வேற ஒரு இதுதான் இது லெவலுக்கு இது வந்து போனாங்கன்றது தெரியல. இது வந்து எனக்கு இது வந்து பின்னாடி எனக்கு அஃபெக்ட் ஆகாம இருந்தா சந்தோஷம். இப்ப நாளை பின்னாடி டக்குன்னு பிளே ஆஃப்ல ஒரு மேட்ச்னால குவாலிஃபை ஆகாம போயிட்டோம், அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் தேடி கண்டுபிடிச்சு மேட்ச் ஷாட் ஐடியில போயிட்டு அசிங்கமா திட்டிட்டு இருப்பேன்.